வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான 9th தமிழ் புக்கு ப்ளஸ் 10th தமிழ் புக்கு இந்த ரெண்டு புக்குமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒரு முழு விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டேட்டில் வந்து என்னென்ன தேர்வு வந்து நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின், அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின் மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம தமிழில் ஒரு 95+ மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவு நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் நம்முடைய ஸ்டூடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட புக்ஸ் இல்லை, ஸோ தமிழுக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை கம்பேர் பண்ணி டெஸ்ட்டு எல்லாமே வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் படிக்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் டிஏ நீங்களும் வந்து எழுதலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதணும்னு நினச்சா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி போலீஸ் தேர்வு மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக படிக்கணும். ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் படித்தா போதுமானது. ஓகே, ஸோ நீங்களும் வந்து இந்த தேர்வை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு புக்குமே வந்து 9th 10th தமிழ் புக்கு வந்து புது புக்கு தான். ஓகேவா? நியூ சிலபஸ் நியூ புக்கை கொண்டு தான் வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பழைய புக்கு இருக்கு இல்லையா, அந்த பழைய புக்கை கம்பேர் பண்ணியும் ஒரு சில வினாக்கள் வந்து இந்த தேர்வில் வந்து கேட்கப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து 9th தமிழ் புக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 10th தமிழ் புக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங் ஒரு டெஸ்ட்டு, ஈவினிங் ஒரு டெஸ்ட்டு. ஏன் சொல்லணும், இப்படி ரெண்டு டெஸ்ட்டாக நம்ம படிக்கும்போது காலையில் என்ன படித்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈவினிங் என்ன படிக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து 9th ஒரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே மாதிரி 10th ஒவ்வொரு லெசனாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் நம்முடைய டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வு கால அட்டவணையை வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பிகாஸ் உங்ககிட்ட புக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நான் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நானும் அந்த புக்கை பார்த்து தான் இந்த ஷெடியூல் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டாப்பிக்கை வந்து ஒரு சில லெசன் வந்து தேர்வில் வந்து கேட்கப்படாது அப்படின்னு வந்து இருக்கலாம். ஆனால் அந்த சம்மந்தம் இல்லாத டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது. மிக முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம இது கிடையாது அப்படின்னு எதையுமே வந்து ஒதுக்க முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம படிக்க போகாமல் கிடையாது, படிக்க போகிறோம். பட் சிலபஸில் கவர் ஆகாத டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து படிக்க போகிறோம். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்டார் போட்டு, அது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மனப்பாட பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லைன், லாஸ்ட்டு 2 லைன் இதை மட்டும் படித்தா போதுமானது. அதே மாதிரி தேர்வுலையும் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் கொடுத்துட்டு ஒரு 2 லைனை மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 இடத்த வந்து ஃபில் பண்ணுறக்கூடிய வேர்டு என்னது, வார்த்தைகள் என்னது அப்படின்னு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கேட்டிருப்பாங்க, கேட்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷெடியூல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா இயல் 1 மொழி அமுதன்று பேர் ப்ளஸ் அமுத ஊற்று. ஓகேவா? ஸோ இந்த மொழி அமுதன்று பேர் பார்த்திங்க அப்படின்னா 9th 10th புக்கு இயல் 1 இது. அதே மாதிரி அமுத ஊற்று பார்த்திங்க அப்படின்னா 10th இயல் 1 டாபிக். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காலைய தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th தமிழ், ஈவினிங் தேர்வு பார்த்திங்க அப்படின்னா 10th தமிழ். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வு வந்து 25/11/2020 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கிற டேட்டு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி. அதே மாதிரி ப்ளஸ் இன்னொரு 4 டேஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 4 டேஸில் 21ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம். அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னை மொழி. இந்த அன்னை மொழியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனப்பாட பகுதி, அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்யுள். ஓகேவா? ஸோ இதை பற்றி
வினாக்கள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழோவியம் ப்ளஸ் ஈவினிங் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சொல் வளம். ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து 9th தமிழ், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 10th தமிழ். அடுத்து 3வது பாருங்கள் 27/11/2020 பார்த்திங்கன்னா தமிழ் வீடு தூது. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இது வந்து 9th லெசன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா இரட்டர மொழிதல். ஓகேங்களா? ஸோ இது வந்து 10th தமிழ். அடுத்து 28ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வளரும் செல்வம், அதே மாதிரி உரைநடையின் அணிநலன்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி தொடர் இலக்கணம் எழுத்து சொல். ஓகேவா? ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் இருந்து நிறைய கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் இலக்கணத்தில் வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், படிக்கும் முறை, எளிமையான முறைகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இயல் 2 பார்த்திங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல் உயிருக்கு வேர், அதே மாதிரி உயிரின் ஓசை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயல் 2. 30ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நீரின்றி அமையாத உலகு. இது வந்து 9th தமிழ் புக்கு. கேட்கிறதா என் குரல். இது வந்து 10th தமிழ் புக்கு. அதே மாதிரி 1/12/2020 பட்டம் மரம். இது வந்து 9th தமிழ் புக்கு. காற்றை வா. இது வந்து 10th தமிழ் புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2/12/2020 பெரிய புராணம். இது வந்து மிக முக்கியமான தலைப்பு. இது வந்து 9th தமிழ் புக்கு. அதே மாதிரி முல்லை பாட்டு பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3/12/2020 புறநானூறு. இது வந்து 9th தமிழ் புக்கு. இது வந்து மிக முக்கியமான தலைப்பு. அதே மாதிரி புயலிலே ஒரு தோணி. இது வந்து 10th தமிழ் புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4/12/2020 இது வந்து 9th தமிழ் புக்கு. தண்ணீர், அதே மாதிரி தொகைநிலை தொடர்கள். இது வந்து 10th தமிழ் புக்கு. அடுத்து 5/12/2020 பார்த்திங்கன்னா துணை வினைகள். ஓகேவா? ஸோ இது வந்து இலக்கணம் பகுதி. அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 50 வினாக்கள். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க இல்லையா, மிக முக்கியமான வினாக்கள். இது வந்து அடுத்த தேர்வுலையும் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வினாக்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு 50 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இயல் 3 வந்து பண்பாடு உள்ளத்தின் சீர் கூட்டாஞ்சோறு. ஓகேவா? ஸோ இது வந்து இயல் 3. ஸோ 6ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஏறு தழுவுதல். இது வந்து 9th தமிழ் புக்கு. விருந்து போற்றுதம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கு. அடுத்து 7ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை. இது வந்து 9th தமிழ் புக்கு. காசிகா கண்டம். ஓகேவா? ஸோ இது வந்து 10th தமிழ் புக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா 8/12/2020 பார்த்திங்கன்னா அகழ்வாய்வுகள். இது வந்து 9th தமிழ் புக்கு. மலைபடு கடம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கு. அடுத்து 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா வல்லின மிகும் இடங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டெஸ்ட் வந்து கோபாலபுரத்து மக்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டெஸ்ட்டு 10th தமிழ் புக்கு. அடுத்து 10/12/2020 பார்த்திங்கன்னா திருக்குறள். இது வந்து மிக முக்கியமானது. தொகாநிலை தொடர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டெஸ்ட்டு 10th தமிழ் புக்கு. அடுத்து 11/12/2020 பார்த்திங்கன்னா 50 மிக முக்கியமான தமிழ் வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினாக்களாக தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இயல் 4 அறிவியல் தொழில்நுட்பம் 8 திக்கும் சென்றிடுவேர் 4ஆம் தமிழ். ஓகேவா? ஸோ இது வந்து மிக முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8, 9லையும் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 12/12/2020 பார்த்திங்கன்னா இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். ஓகேவா? ஸோ இது வந்து 9th தமிழ் புக்கு. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கு. அடுத்து 13/12/2020 பார்த்திங்கன்னா என் சமகால தோழர்களே. இது வந்து மிக முக்கியமானது. ஓகேங்களா? மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி. இதுவும் வந்து மிக 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 முக்கியமானது. அடுத்து 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா உயிர் வகை. இது வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி பாரிபாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கு. இதுவும் வந்து மிக முக்கியமானது. அடுத்து 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா விண்ணையும் சாடுவோம். இதுவும் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. ஓகேவா? ஸோ இது வந்து 10th தமிழ் புக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 16/12/2020 பார்த்திங்கன்னா வல்லினமிகா இடங்கள் இலக்கணம் பொது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்டது. ஸோ ரெண்டுமே வந்து படிக்கும் முறை மற்றும் வினாக்கள் வந்து மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 5 பார்த்திங்கன்னா கல்வி. ஸோ கசடர மொழிதல் மணற்கோணி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான டாபிக். யூனிட் 8ல் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 17/12/2020 பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள். ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 8ல் வந்து கவர் ஆகக்கூடும். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு கல்வி.
இது வந்து 9th 10th தமிழ் புக்கு. அதே மாதிரி 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விளக்கு, நீதி வெண்பா, இது வந்து 10th தமிழ் புக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 19/12/2020 சிறுபாஞ்ச மூலம், இது வந்து மிக முக்கியமான தலைப்பு. ஸோ இது வந்து 9th தமிழ் புக்கு. அதே மாதிரி திருவிளையாடற் புராணம், இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ தமிழ் புக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 20/12/2020 வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை, ஸோ புதிய நம்பிக்கை. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து 9th 10th தமிழ் புக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 21/12/2020 இடைச்சொல் உரிச்சொல், அதே மாதிரி வினா விடை வகைகள், பொருள்கோள், இது ரெண்டுமே வந்து இலக்கணம் பகுதி. ஸோ ரெண்டுலேயும் வந்து மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 6 வந்து கலை, அழகியல், புதுமைகள், கலை பல வளர்த்தல், நிலாமூற்றம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி இந்த கலை பல வளர்த்தல், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி 8ல் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து மிக முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம். 22/12/2020 பார்த்திங்க அப்படின்னா சிற்பக்கலை, ஸோ இது வந்து யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிகழ்கலை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23/12/2020 ராவண காவியம், ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி பூத்தொடுத்தல், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10th நியூ தமிழ் புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். அடுத்து 24/12/2020 பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி, அதே மாதிரி முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ், இது வந்து 10th நியூ தமிழ் புக்கு. ஸோ இது மிக முக்கியமான பகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா 25/12/2020 பார்த்திங்கன்னா செய்தி, அதே மாதிரி கம்பராமாயணம். ஓகேவா. ஸோ இது வந்து 10th தமிழ் புக்கு, மிக மிக முக்கியமான பகுதி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 26/12/2020 புணர்ச்சி, ஸோ பாய்ச்சல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 27/12/2020 திருக்குறள், ஸோ இது வந்து மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மிக முக்கியமான 50 வினாக்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், தேர்வில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய 50 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 7வது இயல் பார்த்திங்க அப்படின்னா நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, அரசு நிர்வாகம், நாகரிகம், நாடு, சமூகம், வாழிய நிலனே, விதைநெல். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல் 7 வந்து யூனிட் 8லேயும் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி யூனிட் 9லேயும் வந்து கவர் ஆகும். ஓகேவா. ஸோ நாகரிகம் தொழில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி வணிகம், நாடு, அரசு நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9ல் வந்து கவர் ஆகும். ஓகேவா. ஸோ யூனிட் 8, 9க்கு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுட்ருப்போம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்பேர் பண்ணி படிங்க. பிகாஸ் 9th 10th 11th 12th, ஸோ 11th 12th பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னாலே யூனிட் 8 9 மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிடும். அது போக 11th 12th ஹிஸ்ட்ரி, அப்புறம் 9th 10th ஹிஸ்ட்ரி, தமிழ், இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஃபர்தராக ஒரு அகாடமி புக்கை வாங்கி படிக்காதீங்க. ஓகேவா. ஸோ ஸ்கூல் புக்கை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் ஒரு அகாடமி புக்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படிங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 29/2020 இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி சிற்றக்கல் ஒளி தன் வரலாறு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 30/12/2020 சீவக சிந்தாமணி, ஒரு மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி ஏர் புதிதாக. ஓகேவா. ஸோ இது வந்து 10th தமிழ் புக்கு. அடுத்து 31/12/2020 பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம், ஸோ இது வந்து மிக முக்கியமான பகுதி. மெய்கீர்த்தி, இது வந்து 10th தமிழ் புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/1/2020. ஓகேவா. ஸோ நம்ம கிறிஸ்துமஸ் அன்றைக்கும் டெஸ்ட் இருக்குது, நியூ இயர் அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வரதான் செய்யும், தீபாவளி வரதான் செய்யும், கிறிஸ்துமஸ் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் நம்ம ஃபெஸ்டிவலை மட்டும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஜாப்பு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தினசரி தீபாவளி தான், தினசரி பொங்கல் தான், தினசரி கிறிஸ்துமஸ் தான். ஓகே. ஸோ வருஷத்தில் ஒரு நாள் தான் அப்படின்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ படிங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour 3 hour, ஸோ மோர் தென் ஒரு 5 hour கூட ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதர் டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து செலிப்ரேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் வீட்டில் வந்து வெட்டியாக இருக்க முடியாது. ஓகேவா. ஸோ நம்ம கூடிய விரைவில் வந்து ஜாபுக்கு போகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/1/2021 மதுரை காஞ்சி. அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், இது வந்து மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2/1/2020 சந்தை, மங்கையாய் பிறப்பதற்கே. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். இந்த மங்கையாராய் பிறப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். ஜஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் ப்ளஸ் குரூப் 2 குரூப் 2A இந்த இதுக்கு வந்து மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து
3/1/2021 பார்த்தீங்கன்னா ஆகுபேர், அதே மாதிரி புறப்பொருள் இலக்கணம். இந்த 2 டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பகுதி. ஸோ 2 இதுலையுமே வந்து மிக முக்கியமான வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8 வந்து அறம், தத்துவம், சிந்தனை, எண்தலை கடனை, பெருவழி. ஓகேவா? ஸோ இது இந்த டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 4/1/2021 பெரியாரின் சிந்தனைகளை வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 8ல் வந்து இந்த பெரியாரின் சிந்தனைகள் டாபிக் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் அறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒளியின் அழைப்பு, ஞானம் இது ரெண்டுமே வந்து 9th 10th தமிழ் புக்கு. நெக்ஸ்ட்டு 6/1/2021 பார்த்திங்கன்னா தாவே தே ஜிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் டெஸ்ட் வந்து காலக்கணிதம் இது வந்து மிக முக்கியமான பகுதி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7/1/2021 யசோதர காவியம். ஸோ இது வந்து மார்னிங் டெஸ்ட்டு. ராமானுஜர் நாடகம் இது வந்து ஈவினிங் டெஸ்ட்டு. அடுத்து 8/1/2021 பார்த்திங்கன்னா மகனுக்கு எழுதிய கடிதம், அதே மாதிரி பாவகை அழகிடுதல் இது வந்து ஈவினிங் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9/1/2021 யாப்பிலக்கணம், அதே மாதிரி 50 முக்கிய வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த யாப்பிலக்கணம் வந்து மிக முக்கியமான பகுதி. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம படிக்கும் முறை ப்ளஸ் மிக முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் வந்து 9 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா மனிதம், ஆளுமை, அன்பனும் அரணை, அன்பின் மொழி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10/1/2021 விரிவாகும் ஆளுமை இது வந்து 9th தமிழ் புக்கு. ஜெயகாந்தம் நினைவுதல் இது வந்து ஈவினிங் டெஸ்ட்டு. அதே மாதிரி 11/1/2021 அக்கறை இது வந்து மிக முக்கியமான பகுதி. சித்தாளு இது வந்து ஈவினிங் டெஸ்ட்டு 10th தமிழ் புக்கு. அடுத்து 11/1/2021 குறுந்தொகை. ஸோ ஈவினிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா தேம்பாவணி. ஸோ இந்த தேம்பாவணி பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான பகுதி. இதிலிருந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து தாய்மைக்கு வறட்சில்லை இது வந்து மார்னிங் டெஸ்ட்டு. ஒருவன் இருக்கிறான் இது வந்து ஈவினிங் டெஸ்ட்டு. அதே மாதிரி 14/1/2021 பார்த்திங்கன்னா அணி இலக்கணம், அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட்டு அணி ரெண்டுமே வந்து இலக்கண பகுதி ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 15/1/2021 பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ அதே மாதிரி ஈவினிங் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் தான். ஸோ 9th 10th திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 15/1/2021 இந்த 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9th புக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 10th புக்கையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 25/11/2020 தொடங்கி 15/1/2021 வந்து நம்முடைய 9th 10th தமிழ் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 16/1/2021 9ஆம் வகுப்பு அனைத்தியல் தேர்வு. ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டாபிக் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 50 டாப்பிக்குமே வந்து ஓவராலாக நம்ம ஒரு டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அனைத்தியல் தேர்வு. 9ஆப்பில் எப்படி ஒரு 50 இயல் இருக்கோ அதே மாதிரி 10ஆப்புகளையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 டாபிக் இருக்கும். அந்த செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 17ஆம் தேதி நம்ம ஓவரால் டெஸ்ட்டாக வந்து நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 18/1/2021. ஓகேவா? ஸோ இந்த 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, 2 ஸ்டார் போட்டு ரெட் மார்க் பண்ணியிருந்தேன் ஹைலைட்ஸ். ஸோ அதை மட்டும் நம்ம 9th + 10th ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம 18ஆம் தேதி ஓவரால் டெஸ்ட்டாக வந்து நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நவம்பரில் தொடங்கி டிசம்பர் ப்ளஸ் ஜனவரி பாதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9th 10th தமிழ் புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ மேபி குரூப் 4 கால்பர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம எழுதலாம். ஓகேவா? பிகாஸ் 9th 10th சயின்ஸு, சோசியல் சயின்ஸு ப்ளஸ் இப்போ நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 9th 10th சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்முடைய டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அப்லோடு பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 10th தமிழ் புக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது தமிழ் மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, மேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த ஷெடியூலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேற்கண்ட அட்டவணைப்படி தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஷெடியூல், இந்த ஷெடியூல் படி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் குரூப் 4 எக்ஸாமில் வந்து உங்களுடைய மார்க் என்ன, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை மென்ஷன் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு மட்டும் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணல,
டிஆர்பி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டெட் எக்ஸாம், அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை தேர்வு எக்ஸாம், இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்முடைய அந்த வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஷெடியூல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 25/11/2020 வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த ஷெடியூலை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெடியூலில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஓகேவா? ஸோ மேலும் வினாக்கள் மற்றும் முக்கியமான தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.